இறப்பு நிகழ்ச்சிப்பா, துக்க நிகழ்ச்சிப்பா. நீ உட்காரு. என்ன பாச்சு? 5 நிமிஷம் பரம்பா. துக்க நிகழ்ச்சி தானே சொல்றேன், ஏன் அவசரப்படுறேன்? திருவள்ளூர் மாவட்டம் சித்தஞ்சேரி பகுதியில் விசிக மண்டல துணைச் செயலாளர் ஏகாம்பரத்தின் தாயார் அபூர்வம்மாள் இரங்கல் கூட்டம் மற்றும் படத்திறப்பு விழாவில் விசிக தலைவர் தொல் திருமாவளவன் கலந்து கொண்டார். திருமாவளவன் பேசுவதற்காக மைக்கை பிடித்த போது சால்வைகள் போடுவதற்கும் பூச்செண்டு கொடுப்பதற்கும் நிர்வாகிகளும் தொண்டர்களும் மேடையில் முண்டியடித்தனர். இதனால் மேடையில் இருந்த நிர்வாகிகளை திருமாவளவன் கீழே இறங்கச் சொன்னார். வெகு நேரமாகியும் ஒருவரும் கீழே இறங்கவில்லை. இரங்கல் நிகழ்ச்சி இதுல வந்து கேக் வெட்டுறது, பேர் சூட்டுறது, தயவுசெய்து கீழே இறங்கு. தயவுசெய்து கீழே இறங்கு. இருப்பா, இறங்கு தம்பி, இறங்கு. அப்புறம் போய் எழுதுறாங்க. தயவுசெய்து தம்பி, நீங்க உட்கார மாட்டீங்களா? நீங்க அங்க உட்கார்ந்துருக்கவங்களுக்கு நீங்க எல்லாம் இடையூறா நிக்கிறீங்க. கீழே போய் உட்காருங்க, என்ன ஓரமா போய் நில்லுங்க. உங்களுக்கு உட்கார விருப்பம் தான் ஓரமா போய் நில்லுங்க. தம்பி கீழே. அப்போது இரங்கல் நிகழ்ச்சி மேடையில் குழந்தை ஒன்றுக்கு பிறந்த நாள் என கேக் வெட்டி கொண்டாடி திருமாவளவனுக்கு மாலை அணிவித்து மகிழ்ந்தனர் தொண்டர்கள். இதையடுத்து மீண்டும் தொண்டர்கள் மேடை அருகே நின்றிருந்த நிலையில் அனைவரும் அமருங்கள், இல்லை என்றால் நான் பேசாமல் திரும்பி போய்விடுவேன் என்று கூறினார் திருமாவளவன். தம்பி உட்காருங்க. கட்சிக்காரங்க மஃப்ளர் போட்டு உட்காருங்க. போய் இறங்கு தம்பி. கும்பலா நிக்கிறீங்க, அப்படி உட்காருவாங்க. நாற்காலி ஒரு நிகழ்ச்சி சிறப்பாக நின்றுடுறீங்கன்னா நான் இறங்கி போயிடுவேன். உட்கார்ந்தீங்கன்னா கொஞ்சம் பேசுவேன். உட்காருங்க. திருமாவளவன் பேச்சை தொண்டர்கள் யாரும் கேட்காததால் வேறு வழியின்றி மீண்டும் பேசத் தொடங்கிய நிலையில் மற்றொரு தொண்டர் தனக்கு பிறந்த நாள் கேக் வெட்ட வேண்டும் என கையில் கேக்குடன் மேடைக்கு வந்தார். இரங்கல் நிகழ்ச்சியில் பிறந்த நாள் கொண்டாட்டத்தை தவிர்க்க வேண்டும், இது போன்ற செயல்களில் ஈடுபட வேண்டாம் என்று சற்று கோபமாகவே தெரிவித்தார் திருமாவளவன். இறப்பு நிகழ்ச்சிப்பா, துக்க நிகழ்ச்சிப்பா. நிகழ்ச்சி முடிச்சுட்டு வைக்கும் ஒரு படத்திறப்பு நிகழ்ச்சி, துக்க நிகழ்ச்சி. நம்ம கேட்க வைக்கிறது எப்படி? இது முடிச்சுட்டு நான் வைப்பேன். கீழே இறங்கி கொஞ்ச நேரம். நீ உட்காரு தம்பி, உட்காரு. என்ன பாச்சு? 5 நிமிஷம் பரம்பா. துக்க நிகழ்ச்சி தானே சொல்றேன், ஏன் அவசரப்படுறேன்? இதனால் கோபமடைந்த அந்த தொண்டர் மேடையில் இருந்து கீழே இறங்கும் போது தான் கொண்டு வந்த கேக்கை மேலே தூக்கி வீசிய நிலையில் மேடையின் மேல் பட்டு கீழே விழுந்தது. இதை பார்த்து அதிர்ந்த திருமாவளவன் கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுக்கு சுமார் அரை மணி நேரத்திற்கு மேல் அறிவுரை கூறினார். என்னை பார்த்த உடனே வந்து சால்வை போடணும், பார்த்த உடனே மாலை போடணும், பார்த்த உடனே போட்டோ பிடிக்கணும், எவ்வளவு இக்கட்டு நெருக்கடி இருந்தாலும் செல்ஃபி எடுக்கணும். இது என்ன நிகழ்ச்சி? இந்த நிகழ்ச்சியில் இதை செய்யலாமா வேண்டாமா என்றெல்லாம் நாம் யோசிப்பதில்லை. ஒவ்வொரு நாளும் நம்மிடையே இத்தகைய முதிர்ச்சி, நாகரிகம் வளர வேண்டும். கட்சியின் பொறுப்பு தரவில்லை என கோபித்துக் கொண்டு சண்டை போடுவார்களே தவிர கட்சியை தூக்கி எறிந்துவிட்டு போக மாட்டார்கள் என் தொண்டர்கள். அரசியல் சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீரென்று சினிமாவில் பாப்புலர் ஆகியிருக்கும் கட்சி தலைவர் அவருடன் போய்விடுவார்களா என்று கேள்வி எழுப்பினார் திருமாவளவன். என்னிடத்திலே உரிமையாக வந்து சண்டை போடுவார்களே தவிர அந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை என்பதற்காக தூற்றிவிட்டு தூர போகக்கூடியவர்களாக இருக்க மாட்டார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. மேலும் உங்களுடைய அனுபவம் அவருக்கு கிடையாது, உங்களை ஆளாக்கி PhD படிக்க வைத்துள்ளேன், நீங்கள் பால்வாடி படிக்கும் நபரிடம் போய் தலைவர் என்று சொல்லலாமா? அப்படி என்றால் நீ இத்தனை வருடம் PhD படித்ததில் அர்த்தமில்லாமல் போய்விடும், உனக்கு இருக்கும் அனுபவம் கூட விஜய்க்கு கிடையாது என்றும் விஜயை கடுமையாக விமர்சித்தார் திருமாவளவன். 35 வருஷம் வந்து கை விரல பிடிச்சி ஆனா அவனை எழுதி கொடுத்த திருமாவளவனை விட்டுட்டு
அம்பேத்கர் அரசியலை சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு ஒரு கட்சி எப்படி செயல்பட வேண்டும் என்று சொல்லிக் கொடுத்த திருமாவளவனை விட்டுவிட்டு திடீர்னு ஒருத்தர் சினிமாவில் ரொம்ப பாப்புலரா இருக்கிற ஒரு கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, அவரோட போகலாம் அப்படின்னா அனுபவமே அவருக்கு கிடையாது. அவரு பால்வாடி. நீ இந்த கட்சியில ஏற்கனவே என்ன ஆளாக்கி உன்னை பிஹெச்டி ஆக்கி வச்சிருக்கிறேன். நீ போய் பால்வாடி ஸ்கூல்ல இருக்கிற பையன் தான் எனக்கு தலைவர்னு சொன்னான். எல்கேஜி படிக்கிற ஒரு பிள்ளை தான் எனக்கு தலைவர் அப்படின்னா நீ இத்தனை வருஷம் பிஹெச்டி பண்ணதுல ஒன்றும் அர்த்தமே இல்லாம போகுது, டாக்டரேட் வாங்கினதுல அர்த்தமே இல்லாம போகுது. உனக்கு இருக்கிற அனுபவமே அவருக்கு கிடையாது. இனிமே தானே அவர் அரசியல் கத்துக்கணும். பாலிமர் செய்திகளுக்காக திருவள்ளூர் செய்தியாளர் பாலாஜி. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.